நம்ம சுத்தி கொஞ்சம் பாருங்களேன். இங்க பாரு போர்ச்சூழல். ஒவ்வொரு நாளும் கெட்ட செய்தி தான் வருது. போன திறக்கிறதுக்கே பயமா இருக்கு. பள்ளிக்கூடத்தின் மீது குண்டுகள் வீசப்படுகின்றன. இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லடா அப்படின்னு சொல்ற நாட்டுலாம் போய் விழுதுது. அடுத்த நிமிடம் என்பது கொஞ்சம் கூட நிச்சயமே அல்ல என்ற சூழலில் செய்திகளை வாங்கி கொண்டிருக்கிற நமக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல தினம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. ஒருவர் 50 பேருக்கு வீடுகள் தரப்போகிறார் என்ற நல்ல செய்தியை கேட்கிற போது இன்னமும் இந்த மண்ணில் அறமும் தர்மமும் கருணையும் வாழ்கிறது என்ற நம்பிக்கையை நமக்குள்ளே திரும்பவும் துளிர் விட செய்திருக்கின்ற தலைவர் ஜாய் ஐயா அவர்களுக்கும் இந்த விஷயம் எதுவுமே வீட்டுக்காரம்மாவனுடைய சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாதுங்க. அவங்களுடைய உற்ற துணை இருந்தால்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பது சாத்தியமாகும். அதனால் அந்த கருணை நெஞ்சத்துக்கு சொந்தமான திருமதி ஜாய் அவர்களுக்கும் இங்கே வந்து சிறப்பித்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் திரும்பவும் இந்த வீடுகளை பெறப்போகிற பயனாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.